ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி எஜுகேட் சேனல். நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு டேட்டை எப்படி ரேண்டமாக டைப் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி டேட் டைப் பண்ணுவோம்? ஈக்குவல் கொடுத்துட்டு டேட் டைப் பண்ணிக்கோங்க. டேட் டைப் ஃபார்மேட் நம்ம 2023 டேட் என்ன டேட்டோ நீங்கள் டைப் பண்ணுறதோ நான் காட்டுறேன். 6 month 23 டேட். இப்படி பார்த்தீங்கன்னா அது அழகாக டேட் எடுத்துருச்சு. எனக்கு ரேண்டமாக வேணும் அப்படின்னும் போது அதே தான் டேட் கொடுத்துருங்க. உங்களுக்கு எந்த இயர் ஃபிக்ஸ்டாக வேணுமோ அந்த இயர் போட்டுக்கலாம். 2023 வந்து எனக்கு ஃபிக்ஸ்டாக வேணும். ஆனால் எனக்கு மந்த்து வந்து ரேண்டமாக வேணும். அதனால் ரேண்ட் பிட்வீன் கொடுக்குறேன். அதில் எந்த மந்த்து ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து 12th மந்த்லேருந்து எது வேணால் எடுத்துக்கலாம் கொடுத்துக்கிறேன். எனக்கு டே வந்து எனக்கு 17 தான் வேணும். அதனால் 17 கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா என்ட்ரு பண்ணியிருக்கேன். இதை எடுத்து என்ன பண்ணலாம், இங்கே லாஸ்ட்டில் கார்னரில் ப்ளஸ் சிம்பிள் எழுத்தோம்னா ட்ராக் பண்ணி விட்டு பாருங்கள். 17 டே தான் 2023. ஆனால் அந்த மந்த்து மட்டும் பார்த்தீங்களா ரேண்டமாக எடுத்திருக்கு. எனக்கு இப்போ அது டேட்டும் ரேண்டமாக வேணும். அப்போ என்ன பண்ணலாம், அதே மாதிரி ரேண்ட் பிட்வீன் கொடுக்கலாம். எந்த டேட் 1லேருந்து 31க்குள்ளே வரணும். இப்போ பார்த்தீங்களா ஃபார்முலா போட்டேன். ஸோ இந்த இடத்துல போயிட்டு அகைன் ட்ராக் பண்ணி விடுறேன். சரிங்களா, டேட்டும் அந்த மந்த்தும் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிருக்கு. இயர் மட்டும் அப்படியே இருக்குது. எனக்கு இயரும் ரேண்டமாக வேணும் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம், ஸோ இயரை போய்ட்டு இப்போது ரேண்ட் பிட்வீன் எனக்கு எந்த இயர்லேருந்து எது வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். 2000லேருந்து 2025 வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாமா. என்டர் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவை நம்ம ட்ராக் பண்ணி விட போகிறோம். இப்போ பார்த்தீங்களா இயரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டேட்டு நம்ம ரேண்டமாக அழகாக கொண்டு வந்துக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.